ஊரில் ஒரு திருவிழா வைக்கிறோம், இல்லை ஒரு காது குத்து வச்சாலும் சரி, இல்லை கல்யாணம் வச்சாலும் சரி, இல்லை எந்த ஒரு நல்ல விசேஷம் வச்சாலும் வாழை மரம் அப்படின்னு ஒன்று கட்டுறோம் இல்லையா? ஏன் 2 புளியங்குச்சியை கூட வெட்டி கட்டலாமே, இல்லை 4 முருங்கை குச்சியை வெட்டி கட்டலாமே. வாழை மரம் அப்படின்றத பொதுவாக எல்லா நல்ல விசேஷங்களையும் பயன்படுத்துறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு பார்த்தா உண்டு. இன்றைக்கும் எப்படி மனித பிறவியிலே பெண்மைக்கு தாய்மை அப்படின்ற பெருமை உண்டோ, அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பசுவுக்கு தாய்மை அப்படின்ற பெருமை உண்டு, கோமாதா அப்படின்றோம். அடுத்து வாழைக்கு பெருமை உண்டு. இன்றைக்கி நம்ம ஊரில் வாழை ஈண்டா என்ன பண்ணுவான், அதுக்கு சாங்கியம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தென்னம்பாழை ஈண்டாலும் சாங்கியம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் தெய்வத்திற்கு சமமான மரமாக. இப்போவும் பாருங்கள், ஒரு வாழை மரம் இருக்குது, அந்த வாழை இலை நமக்கு பயன்படும், வாழைக்காய் பயன்படும், வாழைப்பூவு பயன்படும், வாழைப்பழம் பயன்படும், வாழைத்தண்டு பயன்படும், வாழை மட்டை பயன்படும், வாழை நாறு கூட பயன்படும். ஏன் வாழைச்சாரை கூட எடுத்தால் அதை மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ கழிவில்லாத தெய்வீகம் பொருந்திய ஒரு மரம் எது அப்படின்னா அது வாழை மரம். அதனால தான் இன்றைக்கும் ஈண்ட வாழையை ஒரு நல்ல விசேஷங்களில் கட்டும்போது அது எப்படி நம்ம ஊர் திருவிழா இருக்குது அப்படின்னா அந்த திருவிழா வாழையடி வாழையாக வளரணும். ஒரு கல்யாணம் நடந்தால் அடுத்து அந்த திருமணமாகக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கணும், அவங்களுக்கு அந்த விசேஷம் நடக்கணும். அப்போ தொண்டு தொட்டு அந்த நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் வாழை மரம் அப்படின்றது ஒன்று கட்டுறோம். அதே மாதிரி கோயிலுக்கு போகிறோம், சாமிக்கு என்ன கொண்டு போகிறோம், ஒரு தேங்காய் வாழைப்பழம், ஏன் ஒரு பலாப்பழத்தை தூக்கிட்டு போகலாமே, இல்லை ஒரு மாம்பழத்தை கூட எடுத்துகிட்டு போகலாமே. அது ஏன் தேங்காயும் வாழைப்பழமும் எடுத்துகிட்டு போகணும்? ஏன்னா இப்போ ஒரு பலாப்பழத்தை சாப்பிட்டு அந்த பலாப்பழத்தோட கொட்டையை போட்டோம்னா பலாமரம் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையை போட்டோம்னா மாமரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு அந்த தோலை போட்டோம்னா வாழை மரம் வருமா? ஏன்னா இல்லை வாழைப்பழத்தை உண்டி வச்சா வருமா? ஏன்னா பிறவி இல்லாத பழம் எது அப்படின்னா அது வாழைப்பழம். அதனால தான் இறைவன்கிட்ட இந்த பிறவியோடு இனிமேல் பிறவி வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பிறவி இல்லாத வாழைப்பழத்தை கொடுக்குறோம். அதே மாதிரி தேங்காய் அப்படின்றது சிவனுக்கு உரியது. எப்படி விநாயகரை வணங்கலை அப்படின்னா எந்த விஷயம் நல்லதாக முடியாது அப்படின்ன மாதிரி சிவபெருமான கும்பிடலை அப்படின்னாலும் அது சிறக்காது. ஏன் அப்படின்னா இதை நம்ம ஒரு படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, இவர் தச்சனோட யாகத்துக்கு போகாதேன்னு சொல்லுவார் சிவபெருமான். மீறி பார்க்கதையம்மா நான் அப்படி தான் போவேன்னு போவான். அங்கே அப்பா மரியாதை கொடுக்க மாட்டார், சண்டை யாகத்தை அழிக்கிச்சுட்டு இந்த அம்மா திரும்பி வருவாங்க. அப்போ சிவன் பெருசா சக்தி பெருசா அப்படின்ற பிரச்சனையில் இறுதியாக அவங்களுக்குள்ள போட்டி வருதில்ல. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, சிவனுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா அந்த விஷயம் சிறப்பாகாது. அதனால தான் தேங்காயை கொடுக்குறோம். ஏன் தேங்காய் சிவனுடைய அவிழ் பாகம். இன்னைக்கு பாருங்க, தேங்காய்க்கு மேலே ஓடு இருக்கு, சிவன் கையில் திருவோடு இருக்கு. தேங்காயை உடைச்சா உள்ள கங்கை தண்ணி இருக்கு, தேங்காய் தண்ணி. சிவனுடைய தலையில கங்கை இருக்கு. தேங்காயை உடைச்சா உள்ள வெள்ளையா இருக்கு. சிவன் இருப்பது வெள்ளி பனிமலை வெள்ளையா இருக்கு. தேங்காய்க்கு குடிமி இருக்கு, சிவனுக்கு குடிமி இருக்கு. தேங்காய்க்கு 3 கண்ணு, சிவனுக்கு 3 கண்ணு. அதனால தான் சிவனுக்கு உரிய பூஜை வஸ்தான தேங்காயை எல்லா ஆலயத்திலையும் வைக்கணும் அப்படின்றது முறை. அதனால தான் தேங்காயும் வாழைப்பழமும் சாமிக்கு வச்சு கும்பிட்றோம். அப்போ இதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி பாருங்களேன், ஒரு சாமி விரதம் இருக்கும், என்ன பண்ணுவான், ஒரு பாவக்காய் வச்சு சாப்பிடுவோமா, ஒரு அகத்திக்கீரை, ஒரு மிளகு, இந்த கசப்பான பொருள், அதே மாதிரி மொச்சப்பயிறு தட்டைப்பயிறு இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் அவிக்கக்கூடாது. ஏன்னா பயிரை அவிக்கிறது அப்படின்னா அது வேறு மாதிரி சொல்லுவான். அப்போ ஆமாம் பெரிய காரியம், அப்போ அதை செய்யக்கூடாது அப்படின்னு முறை. ஆனால் சொரக்காய் அப்படின்றது ஒரு கொடியில் தானே படருது. அதே கொடியில் படர்ற ஒரு வெள்ளை பூசணிக்காயோ சக்கரை பூசணிக்காயோ நல்ல விசேஷத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் அதே கொடியில் படரக்கூடிய சொரக்காயை விரதத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல. ஏன்னா பார்க்கடலை கடைஞ்சாங்க, கடையும் போது தேவர்கள் ஒரு புறம் அசுரர்கள் ஒரு புறம் பிடிச்சி இழுத்து கடைஞ்சாங்க.
வழி தாங்க முடியாமல் வாசுகி பாம்பு விஷத்தை கக்குச்சு. சிவபெருமான் அதை எடுத்து முழுங்கும் போது ஆளாள சுந்தரம் கொடுத்தாரு விஷத்தை, சிவன் முழுங்கினார். அப்படி முழுங்கும் போது பார்வதி அம்மா சிவனுக்கு ஏதோ ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி தொண்டை குழியில் பிடிச்சாங்க. அதனால தான் ஆம்பளைகளுக்கு இந்த இடத்துல தொண்டையில முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனுக்கு இந்த விஷம் நீல நிறத்தில் கழுத்தில் நின்னதுனால நீலகண்டர், திருநீலகண்டர்னு பேர் வந்துச்சு. இது கதை. அதுக்கப்புறம் உள்ளே இருந்து நிறையா பொருள் வந்துச்சு. எல்லாத்தையும் தேவர்களும் தெய்வங்களும் எடுத்துக்கிட்டாங்க. அசுரங்க பார்த்தாங்க, என்னடா அது எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க, நமக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளே இருந்து ஒரு காய் மிதந்து வந்துச்சு. அதான் ஒரு அசுரன் பார்த்தேன், இதை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு எடுத்தியா பாருங்க. அதில் தேவர்களில் ஒரு ஆள் அந்த அசுரன்ட்டு அந்த காயை பிடுங்க வந்தார். பார்த்தேன் அசுரன் இதையும் பிடுங்கிட்டு போயிடுவாங்களேன்னு சொல்லி எச்சி பண்ணுனா பிடுங்க மாட்டாங்கன்னு சொல்லி கடிச்சு விட்டார். அப்போ தான் சொன்னாங்களா அசுரன் கடித்த காய், அதனால் அது அசுரக்காய். அசுரக்காய் அப்படின்றதுல ஆணாவை எடுத்தா சுரக்காய். அதனால தான் சுரக்காயை விரதத்துக்கு நன்றி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முறை உண்டு. அப்போ நம்ம பெரியவங்க புராணத்தை அடிப்படையாகவோ இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை அடிப்படையாகவோ வைத்து தான் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு முறை இருந்தாலும், இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆசிய கண்டத்திலே மிக உயரமான கோபுரத்தை கொண்ட ஆலயம் எது அப்படின்னா நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம், 236 அடி உயரம். அடுத்து இரண்டாவது உயரமான கோபுரம் நம்ம தஞ்சை பெரிய கோவில் கோபுரம், 216 அடி உயரம். அடுத்து நம்ம திருவண்ணாமலை கோபுரம் 215 அடி, ஒரு அடி தான் வித்தியாசம். தமிழகத்தினுடைய முத்திரை சின்னம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் ஏன் தமிழகத்தினுடைய முத்திரை சின்னம்? அதில் எந்த ஒரு மதத்தையும் யாரையும் குறிப்பிடும் சிலை கிடையாது. அதே மாதிரியே இன்னொரு கோபுரம் இருக்குது, எந்த சிலையுமே இல்லாமல் ஒரே ஒரு சிலை மட்டும் உண்டு. யார் கட்டின கோபுரம்? மருது சகோதரர்களால் கட்டப்பட்ட திருக்கானப்பேர் என்று சொல்லக்கூடிய காளையார் கோவில் கோபுரம். இந்த காளையார் கோவில் கோபுரம் தான் நன்றி கிட்டத்தட்ட 155.5 அடி, 155 அடி உயரம். ஏன்னா அங்கே ஒரு ஊற்று இருந்துச்சான், அந்த ஊற்றை அடைக்க முடியல, கோபுரத்தை கட்டுறதுக்கு ஏதுவா இல்லை. அதனால் அந்த ஊற்றை அடைக்கிறதுக்காக ஐரை மீன்களையும் தாய்ப்பாலை கூட பயன்படுத்தினாங்க அப்படின்னு பெருமையாக கூறக்கூடிய ஒரு ஆலயத்துடைய கோபுரம் எது அப்படின்னா அது மருது சகோதரர்களால் கட்டப்பட்ட நம்முடைய காளையார் கோவிலுடைய கோபுரம். எல்லாத்தையுமே அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லலாம், அவங்க வெளியில் வரல. ஆனால் அந்த கோபுரத்தை இடிப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் வெளியில் வந்தாங்க. அப்போ அவங்க நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக வீரத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கல, ஆன்மீகத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுத்தாங்க. அதனால தான் மதுரை கோபுரம் தெரிய கட்டிய மருது பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னாங்க. பாட்டு கூட வரும் இல்லையா? ஏன்? ஏன்னா நம்ம அம்மா மீனாட்சி மேலே மருது சகோதரர்களுக்கு ரொம்ப பிரியமா. அப்போ ரொம்ப பிரியத்தில் என்ன பண்ணாங்க? மீனாட்சி கோவிலுக்கு பால் கொடுக்கறதுக்காக, கோவிலுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு நெய் கொடுக்கறதுக்காக நிறைய பசுக்களை கொடுத்து அதுக்கு ஒரு ஊரையே கொடுத்தாங்க. அந்த ஊரைத்தான் ஆய் என்ற பசுக்களை கொடுத்த ஊர் இன்றைக்கி நம்ம காரியாபட்டி போகிற வழியில் ஆவியூர் அப்படின்னு ஒரு ஊரே உண்டு. எதுக்காக? நன்றி மீனாட்சி கோவிலுக்கு அந்த பால் நெய் கொடுக்கறதுக்காக மருது சகோதரர்களால் கொடுக்கப்பட்ட ஊர். இன்னும் நிறையா ஊர்கள்லாம் இருக்குது அவங்க கொடுத்தது. இவங்களுக்கு இப்போ நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம், என்ன பார்த்தோம்? ஒரு நாள் முதல்வர் அப்படின்றத பார்த்துருப்போம். ஆனால் சில மணி நேரம் மன்னராக இருந்தார் ஒருத்தர். அந்த மன்னராக இருக்கிறதுக்கு அவருக்கு பதவி கொடுத்தவங்க யார் அப்படின்னா நம்ம மருது சகோதரர்கள். ஏன் அப்படின்னா காளையார் கோவிலுடைய கோபுரத்தை கட்டினவங்க கோவிலுக்கு ஒரு தேர் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அப்போ தேர் செய்யணும் அப்படின்னோன்னு அந்த பகுதியிலே மிகச்சிறந்த ஒருத்தர் குப்பமுத்து ஆசாரி அப்படின்னு ஒருத்தர், அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி கோவிலுக்கு தேர் செய்யணும் அப்படின்னோன்னு அவர் சரிங்க நான் ஆர்வம் பார்த்து செய்கிறேன் மண்ணா அப்படின்ட்டார். என்ன பார்த்தாச்சு, சரி எவ்வளோங்க உங்களுக்கு கூலி எவ்வளவு? எல்லாருக்கும் இன்னும் நாருக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ ஒரு கூலி கொடுங்க, நான் எப்போ கேட்குறேன்னா நான் கேட்குறதும் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டார். யார்? குப்பமுத்து ஆசாரி சொல்கிறார். இவங்களும் வாக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ தேரெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, வெள்ளோட்ட விடணும். மன்னர் அமர்ந்து மன்னர் நின்று தானே தேரை ஆரம்பிக்கணும். அப்போ ஆரம்பிக்க போகும்போது அப்போ கேட்குறாங்க, என்னங்க தேர் செஞ்சு முடிச்சாச்சு,
இப்போவாது சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது அப்போ தான் குப்பமுத்து ஆசாரி சொன்னாரா, எனக்கு காசு பணம் தங்கம் அதெல்லாம் வேணும். நான் சில மணி நேரம் இந்த தேர் வந்து திரும்பி அடைகிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் மன்னர்களாக இருக்கக்கூடாது, நான் தான் மன்னராக இருக்கணும்னார். பெரிய மருது கொஞ்சம் தன்மையாக கோபப்படாமல் யோசிப்பாரான். சின்ன மருது ரொம்ப கோபக்கார். ஏன் இவர் இப்படி கேட்குறாரு அப்படின்னு அவருக்கு கோவம். அப்போ பெரிய மருது சொன்னாரா, இருப்பா நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், நீ கேட்குறத கொடுக்குறோம்னு அன்றைக்கி சொல்லிட்டோம், அதனால் நம்ம வாக்கை மீற மாட்டோம். சரிங்க, நீங்களே தேர் வந்து சுற்றி வர வரைக்கும் மன்னராக இருங்க அப்படின்னும் போது அந்த தேர் சுற்றி வரும்போது ஏற்பட்ட விபத்தில் குப்பமுத்து ஆசாரி இறக்க போகிறார். தேர்லேருந்து விழுந்து அப்படி இறக்க போகும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீங்கள் மன்னராக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? இதை வந்து இறந்து போய் அவர் எழுதி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை சொன்னார் அப்படின்னு 2 தரப்பாக சொல்லப்படுது. அப்போ இதில் என்ன சொன்னாரா, முதலிலே தேர் செய்யும் போது விநாயகருடைய உருவத்தை நான் செதுக்கினேன். அப்போ தும்பிக்கை ஒடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன் தும்பிக்கை ஒடியுது அப்படின்னு நான் சாஸ்திரம் பார்க்கும்போது, ஆருடத்தை எடுத்து பார்க்கும்போது, இந்த தேரை செஞ்சு வெள்ளோட்டம் கந்து வந்து அடையும் போது இதில் இருக்கும் மன்னர் உயிரோடு இருக்க மாட்டார்னு அதில் போட்டிருந்துச்சு. அதனால தான் நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் இந்த ஆன்மீகத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னா எங்கள் மருது சகோதரர்கள் உயிரோடு இருக்கணும். ஏன் உயிர் என்ன பெரிய விஷயமா, போனால் போகட்டும். அதனால தான் அந்த கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் 2 பேரும் இருக்கணுமே அப்படின்றதுக்காக நான் மன்னராக இருக்கணும்னு கேட்டனே தவிர பதவி ஆசையில் நான் கேட்கல அப்படின்னு சொன்னார். உயிர் கொடுத்தவர் யாரு? குப்பமுத்து ஆசாரி. ஆசாரி உயிர் கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்தாரு? இப்போ பார்த்துங்க, அவங்க எப்படி இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டுக்காக அவங்க பாடுபட்டிருந்தாங்கன்னா, ஒருத்தர் காரணம் கூட சொல்லாமல் தன்னோட உயிரை கொடுத்த பிறகுதான் காரணம் சொல்கிறார். அப்போ அந்த மன்னர்களுடைய மாண்பு அவ்வளோ பெருசு. அதனால தான் இன்றைக்கும் அவங்கள பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மன்னர்கள் பிறந்து மன்னர்கள் ஆண்ட ஒரு மண் எந்த மண் அப்படின்னா அது நம்ம மண். அது பெருமை நம்மளுக்கு. நன்றி. ஆமாம், ஏன்னா அப்படி ஒரு மண்ணில் நம்ம பிறக்கவே கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா? இது ஒரு பெருமையான ஒரு விஷயம். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் மன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்க. இப்போ நம்மளாம் ரொம்ப சாதாரண ஆள். ஆமாம், ஆடியில செய்தி சொல்லி ஆவணையில் தேடி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்னவருதா, அழகு மன்னவருதா, ஆடியில செய்தி சொல்லி ஆவணையில் செய்தி சொன்ன மன்னவருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்னவருதா, அழகு மன்னவருதா. ஒரே ஒரு உத்தமரே, வீரபாண்டி தீர் போல வீரெடுத்த சிங்கந்தா, ராமர் என்ன தர்மர் என்ன மாம மனது தங்கந்தா, மாமாவே நீ வேணும் 7 ஜென்மந்தா, ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா, சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவருதா, அழகி மன்னவருதா. பூமி கூட நாறு போல பூமி கூட நீர் போல மாமை கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீர பொம்மி போல, பூமி கூட நார் போல பூமி கூட நீர் போல மாமை கூட சேர்ந்திருப்பேன் மதுர வீர பொம்மி போல, சீலையோட நூல் போல சீங்கிருக்கு சொந்தந்தா, திருமாலும் சொக்கரம் சேர்ந்து சேடி தந்த சொந்தந்தா, மாமாவே
வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான் சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்ன